ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 திரைப்படத்தில் பிஸியாக நடித்து வருகின்றார். நெல்சன் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் உருவாக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. சன் பிக்சர்ஸ் இப்படத்தை தயாரிக்க ஜெயிலர் படத்தில் நடித்த பெரும்பாலான நடிகர்கள் இப்படத்திலும் நடிப்பதாக தகவல்கள் வருகின்றன. சிவராஜ்குமார், மோகன்லால், ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் இப்படத்திலும் நடிக்கின்றார்களாம். இதை தவிர பகத் பாசில், எஸ்.ஜே. சூர்யா ஆகியோரும் இப்படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்னும் நடிகர் நடிகைகள் பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் கூலி திரைப்படத்திலும் நடித்து முடித்துள்ளார். லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் ரஜினி நடித்த கூலி திரைப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கூலி திரைப்படம் வெளியாகும் நிலையில் அதற்கான வேலைகளை படக்குழு விறுவிறுப்பாக செய்து வருகின்றது. கண்டிப்பாக கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி படமாக கூலி இருக்கும் என நம்பப்படுகின்றது. இதனையடுத்து ரஜினி தனது 173வது படத்திற்கான இயக்குனரையும் தேர்ந்தெடுத்து வரும் வேலைகளில் தீவிரமாக இறங்கி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இந்நிலையில் பேட்டிகளிலும் ஏதேனும் நிகழ்ச்சிகளிலும் ரஜினியை பற்றி மற்ற பிரபலங்கள் பேசினால் அது மிகப்பெரிய வைரலாகும். அந்த வகையில் தற்போது நடிகர் சந்தானம் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி பற்றி பேசியிருக்கிறார். அது தற்போது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. அந்த விழாவில் சந்தானம் பேசுகையில், ஆர்யா சேட்டை படத்தில் எனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் என டைட்டில் போட்டுட்டார். அப்போது நான் ரஜினியின் லிங்கா படத்தின் படப்பிடிப்பில் இருந்தேன். இதை கேள்விப்பட்ட ரஜினி, நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா என கேட்டார். அதற்கு நான், எனக்கு தெரியாமலே போட்டுட்டாங்க சார் என்றேன். நீங்க சொல்லாமையா போட்டிருப்பாங்க என ரஜினி கேட்டார். என்னை இப்படி ஒரு நிலைமையில் மாட்டி விட்டுட்டார் ஆர்யா என கலகலப்பாக பேசினார் சந்தானம். இந்நிலையில் சந்தானம் நடிப்பில் ஆர்யாவின் தயாரிப்பில் உருவான டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் மே 16ஆம் தேதி திரையில் வெளியாக இருக்கின்றது. தற்போது அதற்கான ப்ரமோஷன் வேலைகளில் தான் படக்குழு இறங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.